கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள், அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏனென்றால் எப்பயுமே சுக்கிரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார். அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நாட்டில் நிறைய மாற்றங்கள், வீட்டில் மாற்றங்கள், மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 28/1/2025 31/5/2025 அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார். மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம்னா என்ன? மிகுந்த பலம், வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார். இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். குருவோட வீடுன்றபோது பகை வீடு. பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் அசுர குருவாக விளங்கப்படுகிறார். அவர் நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொடுக்குற ஒரு சுக்கிரன் தான். ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா, சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்கிறாருன்னா அது சுக்கிரனுடைய அருளால் தான் நடக்கும். அப்போ இந்த சுக்கிரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும். சுக்கிரன் அசுரகலாம் குரு, அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த வகையில் அவர் பேர் பெற்றவர். அது இல்லாமல் சுக்கிரன் மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார். அதனால் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கிரன் தான் காரகமாக வர்றார். அது இல்லாமல் சுக்கிரன் நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொடுக்கக்கூடியவர். பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார். நல்ல வாழ்க்கை, அதுக்கு தான் சுக்கிரன் காரகத்தின் ஆவார். பொதுவாக சுக்கிரன் கலத்திர காரகன்னு சொல்லப்படுறார். ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன், அந்த முறையிலும் அவர் வழங்கப்படுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள். இவர் கலத்திரகாரனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு. அது நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார். அவர் ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குருவால் கற்று வைத்திருந்தார். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற செய்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கிர பகவான். எதனால் இதை சொல்கிறேன்னா, அப்போ சுக்கிரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறாள். அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள், ஜாதகத்திலே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள், இப்போது கோச்சாரத்திலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலும் சுக்கிரனுடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கிரனால் பயன்பெறக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க. அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு. அப்போ சுக்கிரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது. கிட்டத்தட்ட 124 நாட்கள் இருக்கிறார் அவர். அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல மாறுதல்கள் நடக்க போகுது. அதுதான் இப்போ சொல்ல வரேன். அடுத்து 12 ராசிகளுக்கும் சுக்கிர பயிற்சியால் பலன்கள் சொல்ல இருக்கிறேன். பொது பலன்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம். குழந்தைகள், பெண்கள், அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்க போகிறது. பெண் கல்வி, குழந்தைகள் கல்வி, அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அவருடைய முன்னேற்றங்கள், தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அந்த வகையிலே இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள். அது இல்லாமல் அண்டை நாடுகள், அந்நிய இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது. இதெல்லாமே நடக்கும். பெண்களை கவரத்தக்க வகையிலே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும். அதன் பிறகு நம்மளுடைய நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வேக்கத்தகையில் இருக்க போகிறது. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்க போகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் வசந்தம் வீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே நடக்க போகுது. இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும். என்ன நடக்க போகிறது? அப்போது தங்கம் விலை உயரப் போகிறது போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். பெண்கள் அதிகமாக ஆடை ஆபரணங்கள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலும், ஆண்களிலே தவறான வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நீக்கிக்கணும், லிமிட்டாக இருந்துக்கணும்.
அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கணும். எந்த இடத்துல எது பண்ணணும், எப்படி அனுப்பிக்கணும், எப்படி போட்டுக்கணும், அப்படி தான் இருக்கணும். மற்றவர்களை கவரலாம், ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் எல்லோருடைய நட்புறவுகள், நாடுகள் எல்லாமே நட்புறவுகளாக இருக்க போகிறாங்க. தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்து விடுவார்கள். நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள். அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள். எழுச்சி பெற்று விளங்குவார்கள். இதெல்லாமே நடக்கும். அப்போது சுக்கிரன் இருக்கிறது மட்டும் இல்லை, சுக்கிரனுடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா? அவர் நேரடி பார்வை 7ஆம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது. அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார்? கேது பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார். அப்போது இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கிரனுக்கும், சுக்கிரனுடைய பார்வை கேதுக்கும் விழும். இது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதை முதலமாக கவனிக்கணும். இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா, இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும். பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும். இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும். இது சொல்லணும். நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும். கள்ள தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே நடக்கும். இப்போது அது இல்லாமல் உஷாராக இருக்கணும். அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழியில் நடந்து வராங்க. அதுக்கெல்லாம் அதிகமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் சுக்கிரன் வாகனகாரகன், ராகு போக்குவரத்து கிரகம். அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும். சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும். வாகனங்கள் நிறைய வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள். இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்க போகுது. நிறைய வாகனங்கள், புதுவிதமான வாகனங்கள் மக்களுக்கு தேவையான வகையிலே அமைய போகிறது. அது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும், அது இல்லாமல் சுக்கிரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க, ஆன்மீகத்திலுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும். ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும். அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக இருக்க போகுது. ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் நடக்கப் போகிறது. எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள். எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணையப் போகிறார்கள். ஒற்றுமையுடன் செயல்பட போகிறார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்க போகிறது. மகான்கள், ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும். மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது. அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கார். அங்கேருந்து உங்கள் ராசியுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. பெரும்பாலும் திரிகோணஸ்தானமான 5ஆம் இடத்துல சுபகிரகம் வரும்போது நன்மை தான் செய்யணுன்றது சாஸ்திர விதி. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 5ஆம் இடத்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான பலனை கொடுக்க போகிறாரு. நீங்கள் நினைச்ச விஷயத்தை நடத்தி காட்டுவார். இவ்வளோ நாள் வரைக்கும் நினச்சிருப்பீங்க, அப்படி செய்யலாம், அப்படி போகலாம், இதை பண்ணலாம் அப்படின்றது, அதெல்லாமே இப்போ நடந்துடும். உங்களுக்கு முன்னுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குண்டான பிரயாணங்கள் அமைஞ்சு அந்த புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வந்து அது மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் நடக்கும். எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது நம்ம உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி நல்லா அபரிதமாக இருக்க போகுது. நல்ல கல்வியில் வளர்ச்சி இருக்கும், ஸ்போர்ட்ஸில் வளர்ச்சி இருக்கும், போட்டி பந்தயம் கலந்துப்பாங்க, பரிசு வாங்கி மகிழ்வாங்க, பாராட்டுகள் கிடைக்கும். அதெல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். குழந்தை பாக்கி இல்லாமல் குழந்தை பாக்கி கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு கூட தான் இருக்கும், ஆனால் நன்மை தான் நடக்கும். அது இல்லாமல் பிரயாணங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சில மறதியால் பொருட்கள் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கு இருந்தாலும் சரி, கழுவு போகிறதுக்கு இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது உங்கள் ராசியுடைய 11ஆம் இடத்தை பார்க்கல, நல்ல லாபங்கமாக போக்கு தென்படப்படுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே லாபங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க, இப்போது அதுக்குண்டான ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழிலில் வேறு தொழில் மாறலாமா நினச்சிருப்பீங்க. சரி வேணாம், இதிலே கொஞ்சம் மாற்றி பார்த்தா என்னென்னா அப்படி யோசனை பண்ணி அதுக்குண்டான நேரம் இப்போ வந்திருக்கு.
யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் ஜெயிச்சிருவீங்க. வியாபாரமும் அப்படி தான் இருக்க போகுது. வாடிக்கையாளர் நிறைய பேர் உழைப்பாங்க. புது ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்றுவீங்க. பெரும்பாலும் உங்கள் விருச்சிக ராசிக்காரங்க போராடக்கூடியவங்க தான். அதனால் போராடி ஜெயிக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த சுக்கிர பேச்சில் இந்த பலன் அடைய போகிறீங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. போராடி வெற்றி பெற வேண்டும், நினைத்து சாதிக்க வேண்டும், நினச்சி நடித்து காட்டணும், இந்த மாதிரிலாம் செய்வீங்க. இது இல்லாமல் இந்த சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவராக இருக்கார். அப்போ அடிக்கடி பயணங்கள் உண்டு பண்ணுவார். தாம்பத்திய அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மனைவி மூலிமா. இது மாதிரிலாம் செய்யலாம். இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருந்தால் அவங்க ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். இது மாதிரிலாம் ஏற்பட போகுது. அது இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் விலகிடும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பழைய நட்பை திடீர்னு சந்தித்து அவங்க மூலிமா உபயோகமான நல்ல உதவிகள் கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே அவங்க ஒரு ரகசியத்தை கையாளுறவங்க. அப்போது அப்பேற்பட்ட ரகசியவாதிகள் நம்ம நல்லா பழகிறவங்ககிட்ட நட்பாக இருக்கலாம், உறவாகலாம், சில விஷயங்களை சொல்லினா தான் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கூடாது, சொல்லி பழக வைக்கணும். அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கணும். போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. அப்படி தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த பொறாமைப்படாமல் இருந்தீங்கனாலும் உங்களோட வேலை உண்டு நீங்கள் கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி காலம் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்காரன் பார்க்கும்பொழுது, இந்த விருச்சிக ராசிக்காரன் பார்க்கும்போது சுக்கிரனுடைய அம்சம் மகாலட்சுமி, அம்மன், இந்த மாதிரி அம்சமாக பெண் தெய்வ வழிபாடு தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வகையில் துர்க்கை அம்மன் வழிபாடு, துர்க்கையில் பல துர்க்கைகள் இருக்காங்க. நவதுர்க்கை இருக்காங்க, சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, வனதுர்க்கை, கனகதுர்க்கை, இப்படிலாம் பல்வேறு பெயரில் அழைக்கக்கூடிய துர்க்கைகளாக இருக்காங்க. அந்த மாதிரி துர்க்கைகளை வழிபட்டு வரலாம். எல்லா கோயிலுக்கும் துர்க்கை இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலம், வெள்ளிக்கிழமை ராகு காலம், இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். நீங்கள் வழிபட இந்த சுக்கிர பயிற்சி பலன் இன்னும் அபரிதமாக இருக்கும். பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வழிபாடு. பெரும்பாலும் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம். இந்த காலகட்டத்திலே 2 பழங்களை கட் பண்ணி 4 விளக்கு போடணும். அதுதான் ராகுக்குரிய விசேஷமாக சொல்லப்படுது. அப்போ ராகுடன் அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கனால 2 கனிகளை அறுத்து 4 விளக்காக இருக்கும். 4 விளக்கு போட்டு வரணும். அது செவ்வாய்க்கிழமை ராகு காலமாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமை ராகு காலமாக இருக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இறை பரிகாரம். துர்க்கையை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. அது இல்லாமல் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்தப்படிக்காரவங்க எழுந்திருக்க முடியாது, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். புது விதமான நோயால் அவதிப்படுவாங்க. இப்போலாம் புதுசாக நோய் வருது நிறைய. என்னன்னே தெரில, இந்த நோய் எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வரக்கூடாது, இது யாருக்குமே வரக்கூடாது, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த நோய் வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே புண்ணியங்கள் உங்களுக்கு பெருக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்களை கொண்டு வரணும் மனசில். அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி நினச்சிங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக, ஏன்னா சுக்கிர பயிற்சி கிட்டத்தட்ட 4 மாதம் காலம் இருக்க போகுது. சுக்கிரன் ரொம்ப நாளாக அந்த ராசியில் இருக்க போகிறார் உங்களுக்கு. அதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல குணங்களை ஏற்படுத்தி அடுத்தவங்க நல்லது செய்யணும்னு நினச்சினாலே கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அதனால் பல வழிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அடிக்கடி பயணங்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். புது விதமான பொருட்கள் வீடு வந்து சேரும். எண்ணிய எண்ணங்கள் நடக்கும். கேட்ட நேரத்தில் உதவிகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு குருவை பிடிச்சி அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வரலாம். குருவுடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் பண்ணலாம். குருமார்களை தரிசனம் பண்ணி வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் அடிக்கடி சத்சங்கம் நடக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் அதை கேட்டுட்டு வரலாம்.
தெய்வ புராணங்களை கேட்டு நடப்பது ரொம்ப விசேஷம். இந்த ஆன்மீக சொற்பொழிலாம் சொல்லுவாங்க. அதில் இந்த புராணங்களை பற்றி சொல்லுவாங்க, ஆன்மீக குறிப்புகள் சொல்லுவாங்க, ஆன்மீக விஷயங்களை சொல்லுவாங்க, தெய்வங்களை வழிபடும் முறைகளை சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் கேட்கணும். அதெல்லாம் கேட்டு வரணும். அதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி இந்த ஆன்மீக தொடர்பை அதிகமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அது இல்லாமல் இந்த தொடர்ந்து தியானம், தொடர்ந்து மந்திரங்கள் உங்கள் ரிச்சி ராசிக்காரங்களுக்கு மந்திரங்கள் உபதேசம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மற்ற ராசிக்காரர்கள் எப்படி இருக்காங்களோ இல்லையோ, ரிச்சி ராசிக்காரர்கள் மந்திர உபாசனை பெறுவது அவசியமாக உண்டு. உங்களுக்கு மந்திரம் உடனே சித்திக்கும். அப்பேற்பட்ட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் அம்மனுடைய மந்திரம் உபாசனை பண்ணிக்கலாம். இதுவரை உபாசனை பண்ணாதவர்கள் தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லிட்டு வரலாம். காயத்ரி தெய்வங்களுடைய காயத்ரிகள் சொல்லிட்டு வரலாம், ஸ்லோகம் சொல்லிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஈடுபாடு ஏற்படும். எந்திரங்கள் வாங்கி வீட்டில் வச்சு வணங்கலாம். வீட்டில் வைக்கக்கூடிய எந்திரங்களாக இருக்கணும். அது ஒரு சில எந்திரங்கள் வீட்டில் வைக்க மாட்டாங்க. அது இல்லாமல் அது ஆன்மீக பெரியவர்கள், அவங்கள ஆன்மீகவாதிகள், ஆலயத்தில் உள்ளவங்களை கேட்டு எந்தெந்த எந்திரம் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டு பண்ணிட்டு. பொதுவாக மகாலட்சுமி எந்திரம் வைக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி நடக்கலாம். மகாலட்சுமி எந்திரம், தனாகர்ஷ்ண குபேர எந்திரம், இது மாதிரிலாம் வச்சு வழிபட்டு வரலாம். சின்னதாக பாக்கெட்லேயும் வச்சு எடுத்துன்னு போகலாம், வரலாம். சுத்தபத்தமாக இருக்கணும். ஆனால் இப்போ எந்திரங்கள் கையில் இருக்கும்போது சுத்தபத்தமாக இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சுத்தபத்தமாக இருக்கணும், வெளில போகும்போது சுத்தபத்தமாக இருக்கணும். அது மட்டும் இங்கே கடைப்பிடிச்சி வரணும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்திர வழிபாடு, மந்திர உச்சாடனம் கண்டிப்பாக நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் எல்லா நாளும் பொருட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.